கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இப்போ நம்ம டாமரிஸ்க் ட்ரீயை பற்றி பார்க்க போறோம். अब हम जाऊ के वृक्ष के बारे में देखेंगे। இதை பற்றி நம்ம ஒவ்வொரு மரத்திலையும் हर एक वृक्ष में அதுல ஒரு தீர்க்கதரிசன கர்த்தர் வைத்திருக்கிறார். परमेश्वर ने एक भविष्यवाणी रखा है। தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி காமிக்கிறார். अपने महिमा को उसने प्रकट करके दिया है। ஒவ்வொரு மரங்கள், வேதத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு மரங்கள், कलाम में दिए गए हर एक वृक्ष, கேதாரு மரத்துல இருந்து केदार वृक्ष के से लेकर ஈசோப்புடைய அந்த கீரை வரைக்கும் ईसोप के पत्ते तक எல்லாமே மகிமையா இருக்கும். सारे चीज महिमा से भरा हुआ நம்ம होगा। ஒன்னொன்னா பார்த்துட்டு வருவோம். हम एक एक करके देखते आएंगे। இப்ப நம்ம ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் अब उत्पत्ति के 21वें अध्याय 33ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். 33वें वचन को हम पढ़ेंगे। और इब्राहिम ने बेरशेबा में जाऊं का एक वृक्ष लगाया और वहां यहोवा जो सनातन ईश्वर है उससे प्रार्थना की। கர்த்தர் அந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर इस वचन को आशीष दे। இங்க ஆபிரகாம் என்ன செய்றார்? इब्राहिम क्या करता है? இங்க தமிழ்ல பார்க்கும்போது तमिल में जब हम देखेंगे அது ஒரு தோப்பை உண்டாக்குறார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்குது. वो ऐसे दिया गया है कि एक बगीचे को उसने बनाया। ஆனா நீங்க ஹீப்ருல பாத்தீங்கன்னா लेकिन हिब्रानी में देखेंगे तो ஒரு மரத்தின் பெயரை கொடுத்திருக்கிறார். एक वृक्ष के नाम को दिया गया है। அது தமாரிஸ்க் அப்படிங்கிற மரம். तमारिस नाम का वृक्ष। அத ஹிந்தில சொல்லும்போது उसे हिंदी में जब बोलते हैं அத ஜவுன் சொல்லுவாங்க. उसे जाऊ करके कहते हैं। சோ இப்படி இந்த டமாரிஸ் ட்ரீ, ये तमारी वृक्ष जो है இத பற்றி டீடைல் பார்க்கலாம். इसके बारे में हम देखेंगे। ஏன்னா क्योंकि ஆபிரகாம் இந்த ட்ரீயை வச்ச பிறகு इब्राहिम इस वृक्ष को लगाने के बाद சதா காலமுள்ள தேவனை ஆராதித்தான். वो सनातन परमेश्वर का आराधना किया। அவருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டான். उसके नाम का उपासना किया। அப்ப இதுக்கும் அதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது. तो इसका और उसका कुछ संबंध है। பாருங்க, வேதத்துல कलाम के अंदर நீங்க கலாத்தியருக்கு போனீங்கன்னா आप गलतियों की किताब में जाओगे तो அதுல பவுல் வந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கை குறித்து பேசுவார். पौलुस जो है इब्राहिम के जीवन के बारे में बोलता है। ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. इब्राहिम के 2 पुत्र थे। ஒருத்தர் சுயாதீன, அதாவது ஃப்ரீ உமன்ட்ட இருந்து பிறந்தவன். एक स्वतंत्रिक स्त्री के साथ जो जन्म हुआ, இன்னொரு அடிமையானவரிடத்தில் பிறந்தவன். और एक गुलाम स्त्री के अंदर से जन्म हुआ। இத சொல்லிட்டு அவர் சொல்வார், इसे बोलकर वो कहता है இதிலே ஞான அர்த்தம் இருக்கிறது. इसमें ज्ञान का मतलब है। அப்ப இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே तो इब्राहिम के जीवन में ஒரு ஞான அர்த்தம் இருக்கு அப்படின்னா, एक ज्ञान का मतलब है तो அப்ப தேவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலையும் परमेश्वर ने बनाया हुआ हर एक चीजों में அதுல ஞான அர்த்தம் இருக்கும். उसमें ज्ञान का मतलब होगा। இப்ப இந்த டமாரிஸ்க் அப்படிங்கிற இந்த ட்ரீ, ये तमरिस नाम का जो वृक्ष है, இத குறித்து பாப்போம். इसके बारे में हम देखेंगे। இது எபிரேய மொழியில சொல்லும்போது इसको हिब्रानी भाषा में அதை எஷேல் அப்படின்னு சொல்லுவாங்க. एशेल करके बोला जाता है। எஷேல் அப்படின்னா एशेल का मतलब அது அதாவது இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா குரூவ்னு கொடுத்திருக்குது. अंग्रेजी में उसे ग्रूव्स करके दिया गया है। ஆனா அந்த எஷேல்ங்கிறதுக்கு அர்த்தம், लेकिन एशेल का मतलब जो அது है ஹீப்ருல பார்க்கும்போது उसको हिब्रानी भाषा में जब हम देखते அது हैं தமாரிஸ்க் ட்ரீ அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. उसे जाऊ का वृक्ष करके बोला गया है। இப்போ இந்த எஷேல பாருங்க, अब इस एशेल को देखिए, இதுல 3 எழுத்து இருக்குது. इसमें 3 अक्षर हैं। முதல்ல அலெஃப், पहला एलेफ, அப்புறம் ஷின், शिन அப்புறம் லாமெட். और लामेद। முதல் 2 எழுத்து எடுத்தீங்கன்னா पहले 2 अक्षर को लेंगे तो யஷ் அப்படின்னு சொல்லி வரும். इश करके आता है। யஷ் அப்படின்னா यश का मतलब அக்கினி அப்படின்னு சொல்லி அர்த்தம். आग, ये मतलब होता है। இந்த மரத்துக்கும் ஞான அர்த்தமாகிய இந்த அக்கினிக்கும் சம்பந்தம் இருக்குது. और ये वृक्ष का और जो ज्ञान का मतलब जो आत्मिक संबंध है। இப்போ இதுல கடைசி எழுத்து வந்து லாமெட். अब इसमें आखिरी अक्षर लामेद है। லாமெட் வந்து மெய்ப்பனின் கோல். लामेद जो है चरवा का लाठी है। அது மெய்ப்பனை குறிக்குது. वो चरवा को दर्शाता है। அக்கினி நடுவுல और आग के बीच में அங்க ஒரு மெய்ப்பன் இருக்கிறார். वहां पर एक चरवाहा है। எஷேல்ங்கிற இந்த மரம், यशेल ये जो वृक्ष है, இது ஒரு காரியத்தை சுட்டி காமிக்குது. ये एक चीज को बताती है। அக்கினி நடுவே ஒரு மெய்ப்பன் இருக்கிறார். अग्नि के बीच में एक चरवाहा है। இது அவன் உண்டாக்கின பிறகு, इसे बनाने के बाद, அங்க அவன் அந்த மரத்தை நட்டு வச்ச பிறகு, ये वृक्ष को लगाने के बाद பைபிள் சொல்லுது, कलाम कहती है சதா காலமுள்ள தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டான். वो सनातन परमेश्वर के नाम का उपासना किया। அவன் தொழுது கொள்றான். वो उसकी उपासना करता है। இத அவன் தெரிஞ்சு செஞ்சானோ தெரியாம செய்தானோ தெரியல. ये जानकर किया या अनजाने में किया हम नहीं जानते। ஆனா எஷேலுக்குள்ள ஒரு பெரிய அற்புதம் இருக்குது. लेकिन यशेल के अंदर बहुत बड़ी अद्भुत है। அக்கினி நடுவுல अग्नि के बीच में ஒரு மெய்ப்பன்
இருக்கிறார். एक चरवाहा है। இத பற்றி எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றார். इसके बारे में एजेकिया भविष्यद्वक्ता कहता है। எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் एजेकियेल का पहला अध्याय அதுல 26ஆம் वचனத்தை வாசிக்கலாம். 26वें वचन को हम पढ़ेंगे। और जो आकाश मंडल उनके सिरों के ऊपर था, उसके ऊपर मानो कुछ नीलम का बना हुआ सिंहासन था। इस सिंहासन के ऊपर मनुष्य के समान कोई दिखाई देता था। ஒரு பரலோக காட்சியை பார்க்கறான். एक स्वर्ग का दृश्य को देखता है। அந்த பரலோக காட்சியில उस दृश्य पर, स्वर्ग के दृश्य में அங்க ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்குது. वहां पर एक सिंहासन है சிங்காசனத்துல ஒரு மனுஷன் உட்கார்ந்திருக்கிறார். और सिंहासन पर एक मनुष्य बैठा हुआ था। மனுஷனுடைய ரூபத்தை பார்க்கறான். मनुष्य का रूप को देखता है। அவரை சுற்றி அக்கினி இருக்குது. उसके चारों ओर आग है। இத கர்த்தர் இந்த வார்த்தையை பார்க்கும்போது इस वचन को देखते समय எசேக்கியேல் இந்த காரியத்தை பார்க்கிறார். एजेकिया इस चीज को देखता है। அந்த எஷேல்ங்கற வார்த்தைக்குள்ள एशेल इस शब्द के अंदर அக்கினி நடுவுல ஒரு மேய்ப்பன் இருக்கிறது போல अग्नि के अंदर एक चरवाहा जैसा है। இங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் எசேக்கியேல் தரிசனத்தை பார்க்கும்போது और एजेकियल जब दर्शन को देखता है, அங்க சிங்காசனத்தின் நடுவுல उस सिंहासन के बीच में ஒரு மனிதன் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கிறார். एक मनुष्य को विराजमान होते हुए देखा है। ஹalleluya. हालेलुया। ஒரு மனிதன் உட்கார்ந்து இருக்கிறார். एक मनुष्य बैठा है। அடுத்த வசனம் 27 வசனத்தை வாசிக்கலாம். 27वें वचन को भी पढ़ेंगे। और उसकी मानो कमर से लेकर ऊपर की ओर मुझे जलकाया हुआ पीतल सा दिखाई पड़ा, और उसके भीतर और चारों ओर आग ही, और उसके भीतर और चारों ओर आग सी दिखाई पड़ती थी। பாருங்க பைபிள் சொல்லுது कलाम कहती है அந்த மேய்ப்பன் உட்கார்ந்து இருக்கிறார். वो चरवाहा बैठा है, சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். सिंहासन पर बैठा है, அவரை சுற்றிலும் அக்கினி இருக்குது. उसकी चारों ओर आग है। அந்த அக்கினிமயமான அந்த மகிமையை பார்க்கிறான். उस आग की महिमा को वो देखता है। சோ அக்கினி சுத்தி அக்கினி இருக்குது. वो चारों ओर आग है। மேய்ப்பன் அங்க உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்துல. चरवाहा वहां पर सिंहासन पर बैठा है। இது என்ன மரம்? ये क्या वृक्ष है? இது எஷேல் மரம். ये एशेल वृक्ष है। எஷேல் மரம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுது. एशेल वृक्ष हमें एक चीज बताता है, பரலோக காட்சி காமிக்குது. स्वर्गीय दर्शन को दिखाता है। அக்கினி நடுவுல ஒரு மேய்ப்பன். आग के बीच में एक चरवाहा। அக்கினி நடுவுல ஒரு மேய்ப்பன். आग के बीच में एक चरवाहा। அந்த அக்கினி அந்த மேய்ப்பனை ஒண்ணும் செய்ய முடியல. वो आग उस चरवाहा को कुछ कर नहीं पाई। அது அவருடைய மகிமையா இருக்குது. वो उसका महिमा बनकर है। அதே போல ऐसे ही இந்த தானியேலுடைய நாட்கள்ல பார்க்கும்போது दानियेल के समय में जब हम देखते हैं, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ शद्राक मेशक अबेदनेगो, இவங்க 4 பேர் அக்கினி சூளையில போடுறாங்க. चारों को अग्नि के भट्टी के अंदर डाल दिया। அங்க 4வது மனிதனாக चौथा मनुष्य के रूप में மனுஷகுமாரன் இறங்கிட்டார். मनुष्य को पुत्र उतर आया। எலோஹிம் தேவன் இறங்குறார். एलोहिम पुत्र परमेश्वर उतर आया। மனுஷகுமாரன் சாயல்ல இறங்குறார். मनुष्य पुत्र के रूप में उतरता है। அங்க அக்கினி நடுவுல वहां आग के बीच में ஒரு மனிதன். एक मनुष्य, அந்த சிங்காசனத்துக்குள்ள वो सिंहासन के अंदर ஒரு மனிதனை பார்க்கிறார். एक मनुष्य को देखता है। அவரை சுற்றி அக்கினி இருக்குது. और उसकी चारों ओर आग है। பாருங்க இந்த மரம் देखिए ये वृक्ष जो है பரலோக காட்சியை காமிக்குது. स्वर्गीय दर्शन को दिखाता है। அங்க சிங்காசனத்தை ஒருவர் வீட்டு இருக்கிறாரு. सिंहासन पर एक व्यक्ति विराजमान அவரை है। சுற்றி அக்கினி இருக்குது. उसके चारों ओर आग है। அது இத உண்டாக்குன பிறகுதான் और इसे बनाने के बाद அது எங்க உண்டாக்குறாரு? और इसे कहां बनाता है? பெர்ஷேபால உண்டாக்குறார். बेरशेबा में बनाता है। பெர்ஷேபா அப்படின்னு சொன்னா बेरशेबा बोलेंगे तो பேர் அப்படிங்கிறது கிணறு. बेर का मतलब एक बावड़ी है। ஷீபா அப்படிங்கிறது நம்பர் 7. और शीबा जो है अंक 7 है। நம்பர் 7 சொல்ல பரிபூரணம். और 7 अंक जो है परिपूर्णता को दर्शाती है। அதுமே 7 மடங்கு அவர் என்ன செய்யறாருன்னா அவர் பொருத்தனை பண்றார். और 7 गुना वो उससे प्रतिज्ञा करता है। அது 7 சபை காலங்களையும் குறிக்கும். वो 7 कलीसिया काल को दर्शाती है। 7 சபையின் காலத்துல 7 कलीसिया काल में வெளிப்படுத்தின 1ஆம் அதிகாரத்துல சொல்லுது प्रकटीकरण के पहले अध्याय में बोला गया है, அவர் 7 குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருந்தார். वो 7 दिवटों के बीच में मंडरा रहा था। அவருடைய கண் எப்படி இருந்துச்சா? उसकी आंखें कैसे थी? அக்கினி போன்ற கண்கள். अग्नि के मानित थी। அவருடைய கால்கள் எப்படி இருந்துச்சு? उसके पैर कैसे थे? அக்கினி போன்ற கால்கள். अग्नि के मानित पैर।
அதே தரிசனம் वही दर्शन। இன்னைக்கு நீங்க அந்த தரிசனத்தை பார்க்கணும். आज आप उस दर्शन को देखना है, நீங்க அந்த தரிசனத்துக்குள்ள நுழையணும். आप उस दर्शन के अंदर जाना है। எசேக்கியேல் அந்த தரிசனத்தை பார்த்தார், एजेकिया ने इस दर्शन को देखा, யோவான் அந்த தரிசனத்தை பார்த்தார். यूहन्ना ने उस दर्शन को देखा। இந்த மரம், ये वृक्ष, இந்த எஷேல் என்கிற மரம் ये एशेल नाम का वृक्ष அந்த தரிசனத்தை விவரித்து காண்பிக்குது. उस दर्शन को प्रकट करके दिखाता है। அந்த இடத்துல उस जगह पर ஆபிரகாம் என்ன செய்தான்? इब्राहिम ने क्या किया? சர்வ வல்லமுள்ள தேவனை நாமத்தை வணங்கினான். सर्वशक्तिमान परमेश्वर के नाम का उपासना किया சதா காலம் உள்ள தேவனாகிய கர்த்தரை, और सदा सनातन रहने वाले परमेश्वर को, அவருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டான். उसके नाम का उपासना किया। இன்னைக்கு யெகோஷுவா எங்க இருக்கிறார்? आज यहोशुआ कहाँ पर है? அக்கினி, அவர் சுற்றி அக்கினி இருக்குது. उसके चारों ओर आग है, அவர் அக்கினிக்குள்ள சூழ்ந்து இருக்கிறாரு. वो अग्नि के अंदर घेरा हुआ है। அவரை தொழுது கொள்ள வேண்டும். उसे आराधना करना है। அவர் சதா காலம் உள்ள தேவனாகிய கர்த்தர். वो सनातन प्रभु परमेश्वर है। அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் போது उसके नाम की उपासना करते समय நீங்க அந்த தரிசனத்தை நிறைவேற்றுறீங்க. आप उस दर्शन को पूरा करते அந்த हो, தரிசனத்தை நிறைவேற்றுறீங்க. उस दर्शन को पूरा करते हो। ஆபிரகாம் அங்க தொழுது கொண்டான், इब्राहिम ने वहां पर आराधना किया, எசேக்கியேல் தொழுது கொண்டான், एजेकिया उपासना किया, யோவான் தொழுது கொண்டான். यूहन्ना उपासना किया। இன்னைக்கு நீங்க அவரை தொழுது கொள்ளுங்க. आज आप उसकी उपासना करना है। ரோமர் 10 அதிகாரம் 13 வசனத்துல பைபிள் சொல்லுது, रोमियो का 10वां अध्याय के 13वें वचन में कलाम कहती है, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். परमेश्वर के नाम की उपासना जो करते हैं वो धन्य है, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். और परमेश्वर के नाम की उपासना करने वाले उद्धार पाएंगे। யெகோஷுவா நாமத்தை தொழுது கொள்ளும்போது यहोशुआ के नाम की उपासना करते समय அங்க ரட்சிப்பு உண்டாகும். वहां पर उद्धार होता है, ஏன்னா அந்த நாமத்தை தவிர क्योंकि उस नाम को छोड़ ரட்சிப்புக்கு வேற ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. उद्धार के लिए कोई और नाम दिया नहीं है, வேற ஒரு நாமம் இல்லை. और कोई नाम नहीं है। இன்னைக்கு நீங்க அவருடைய நாமத்தை தொழுது கொண்டிருக்கிறீங்களா? आज आप उसके नाम को उपासना करते हैं क्या? அவர் அக்கினிக்குள்ள இருக்கிற தேவன், वो अग्नि में रहने वाला परमेश्वर அவர் है, வெளிச்சத்துக்குள்ள இருக்கிற वो தேவன். रोशनी में रहने वाला परमेश्वर है। பவுல் அப்படி நடந்து போகும்போது पौल चल के जाते समय அவன் சூரியனை பார்க்கிலும் அதிக பிரகாசம் உள்ள वो सूरज से भी अधिक प्रकाशवान ஒரு வெளிச்சத்தை அவன் பார்த்தான். एक रोशनी को देखता அந்த है, வெளிச்சத்தை அவன் சந்தித்தான். उस रोशनी से भेंट करता है, சந்திச்ச உடனே भेंट करते ही அவனுடைய வாழ்க்கை மாறிட்டு, उसका जीवन बदल गया, அவனுடைய வாழ்க்கையை மாறிட்டு उसका जीवन ही बदल गया, அவனை ஒரு தீர்க்கதரிசியா மாத்திட்டார். उसे भविष्यद्वक्ता बना दिया, ஒரு தீர்க்கதரிசியா மாத்திட்டாரு. उसे एक भविष्यद्वक्ता बना दिया। இன்னைக்கு நீங்க அந்த அக்கினியை தரிசித்தீங்கன்னா आज यदि आप उस अग्नि का दर्शन करोगे, உங்களை தீர்க்கதரிசியாக மாற்றுவார். आपको वो भविष्यद्वक्ता बनाएगा। வேதத்துல ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் और कलाम के अंदर हर एक भविष्यद्वक्ता அவங்க இந்த அக்கினியை சந்திச்சிருக்கிறாங்க. वो इस आग से मिले हैं। இந்த அக்கினியை பார்த்த பிறகுதான் इस अग्नि को देखने के बाद பவுல் கேட்டான், पौल ने कहा, கர்த்தாவே நீர் யாருன்னு கேட்டான். प्रभु तू कौन है? உடனே அங்கிருந்து பதில் வந்துச்சு. वहां तुरंत वहां से जवाब आई, எபிரேய மொழியில பதில் வந்தது, इब्रानी भाषा में जवाब आया, நீ துன்பப்படுத்துகிற யெகோஷுவா நான் தான். तू जिस यहोशुआ को सताता है वो मैं हूँ। முள்ளில் உதைப்பது கடினமா? वो कांटों में चलना तेरे लिए कठिन है क्या? யெகோஷுவா தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். यहोशुआ ने अपने नाम को प्रकट किया, அந்த வெளிச்சத்துக்குள்ள उस रोशनी के अंदर யெகோஷுவா காணப்பட்டார். यहोशुआ दिखाई दिया। இன்னைக்கு அதே மகிமை நீங்க பார்க்கணும். आज उसी महिमा को आप देखना है। அந்த முட்செடி நடுவுல उस कांटों के बीच அவர் में அக்கினியில வெளிப்படும் போது उस अग्नि में जब वो प्रकट हुआ, மோசஸ் சந்திச்ச உடனே, मूसा से जब भेंट हुआ, மோசஸ் அந்த அக்கினியை சந்திச்ச உடனே मूसा उस अग्नि के साथ भेंट करने के बाद அவனை கர்த்தர் தீர்க்கதரிசியா மாத்திட்டார். उसे परमेश्वर ने भविष्यद्वक्ता बना दिया। ஒரு மேய்ப்பனா இருந்தா एक चरवाहा था, அவனை தீர்க்கதரிசியா மாறுவதற்கு उसे भविष्यद्वक्ता बनाने के लिए அக்கினிக்குள்ள கர்த்தர் வெளிப்பட்டார். अग्नि के अंदर परमेश्वर प्रकट हुआ। இன்னைக்கு கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசியா மாத்த விரும்புறார். आज परमेश्वर आपको भविष्यद्वक्ता बनाना चाहता நீங்க है। ஒரு மணவாட்டி, आप एक दुल्हन हो அவர் மணவாளன், அவர் தீர்க்கதரிசினா और दुल्हा वो अगर एक भविष्यद्वक्ता है அப்ப மணவாட்டி யாரு? तो दुल्हन कौन है? அவ தீர்க்கதரிசினி. दुल्हन एक भविष्यद्वक्तिनी அப்ப है। தீர்க்கதரிசியா மாறுவதற்கு और भविष्यद्वक्तिनी बनने के लिए நீங்க அக்கினியை சந்திக்க வேண்டும். आप आग को मिलना है। நீங்க அக்கினிக்குள்ள அங்க யெகோஷுவா பார்க்கணும். आप अग्नि के अंदर यहोशुआ को देखना है। அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாத்துவார். आपके जीवन को बदलेगा, டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும். रूपांतर होगा। கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசியாகவும் परमेश्वर आपको एक भविष्यद्वक्ता தீர்க்கதரிசினியாகவும் और भविष्यद्वक्तिनी அவர் மாத்த விரும்புறாரு. ऐसे बनाना चाहता है। உங்களை கர்த்தருடைய சமூகத்துல தள்ளுங்க. आपने आप को परमेश्वर के सम्मुख में लाइए। இந்த
மோசஸை கர்த்தர் தன்னுடைய பிரசன்னத்துக்குள்ளாக இழுத்தார். मूसा को परमेश्वर ने अपनी उपस्थिति के अंदर लिया। எசேக்கியேல் போனா, एजेकिया भी गया, ஏசாயா தீர்க்கதரிசி போனா. यशायाह भविष्यद्वक्ता भी गया। அந்த அக்கினியை அவன் பார்த்த உடனே, उस अग्नि को देखने के बाद, அந்த அக்கினி அவனுடைய உதடை தொட்ட உடனே उस आग जो है उसके जुबान को छूने के बाद அவன் தீர்க்கதரிசியா மாறிட்டான். वो भविष्यद्वक्ता बन गया। இன்னைக்கு நீங்க எப்படி आज आप कैसे हैं? அவரை நோக்கி பார்க்க ஆசையா இருக்கா? क्या उसको देखना चाहते हैं? அவரை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். उसको आप जरूर देखना है। கண்டிப்பா நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். जरूर हमारी आंखें खुलना है। அவரை நோக்கி பாருங்க. उसकी ओर देखिए। என்னோடு கூட ஜெபிக்கீங்களா? क्या मेरे साथ आप प्रार्थना करेंगे? கர்த்தர் நோக்கி கேளுங்க. परमेश्वर की ओर पूछिए, என்ன ஒரு தீர்க்கதரிசியா மாற்றுங்க. मुझे एक भविष्यद्वक्ता बना दीजिए என்ன प्रभु। தீர்க்கதரிசினியா மாற்றுங்க. मुझे भविष्यद्वक्तिनी बना दीजिए। நான் உம்முடைய மனவாட்டி, मैं आपका दुल्हन हूँ। நான் உம்முடைய சத்தத்தை கேட்கணும். मैं आपकी आवाज को सुनना है। உம்முடைய குரலை நான் கேட்கணும். आपकी आवाज को सुनना है। உம்மை நான் பார்க்கணும். आपको देखना है। அக்கினியில நான் பார்க்க விரும்புறேன். अग्नि के अंदर देखना அந்த चाहता हूँ। மகிமையில நான் உம்மை பார்க்க விரும்புறேன். वो महिमा के अंदर देखना चाहता கர்த்தர்ட்ட हूँ। கேட்போமா? परमेश्वर से पूछेंगे அவர் क्या? உங்களை மறுரூபப்படுத்துவார். वो आपको रूपांतर करेगा। ஜெபிக்கலாம். प्रार्थना करेंगे। கண்ணை மூடி ஜெபிப்போம். आंख बंद करके प्रार्थना அவரை करेंगे। நோக்கி பாருங்க. उसकी ओर देखेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता एलोहिम खुदा, எங்க எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शदाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशू मसीहा के नाम से हम प्रार्थना करते हैं। தேவனே இந்த தியானித்த வசனத்தின்படி है प्रभु, जो वचन को हमने ध्यान किया है, எங்களுடைய சந்திப்பு हमारा भेंट உம்முடைய மகிமையின் அக்கினியோட இருக்கட்டும் ராஜா. आपका महिमा से भरा हुआ अग्नि के साथ होने दे। அந்த அக்கினிக்குள்ள நாங்க உம்மை பார்க்க விரும்புறோம். उस अग्नि के अंदर आपको देखना चाहते हैं। மோசஸ் பார்த்தார். मूसा ने देखा, அவருடைய தீர்க்கதரிசியா மாற்றினீர். उसे एक भविष्यद्वक्ता आपने बना दिया। பவுல் உம்மை பார்த்தான். पौलुस ने आपको देखा, அவனை தீர்க்கதரிசியாக மாற்றினீர். उसे एक भविष्यद्वक्ता आपने बना दिया। எசேக்கியேல் உம்மை பார்த்தார். एजेकिया ने देखा, அவனை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி. उसे भविष्यद्वक्ता का अभिषेक दिया। ஏசாயா உம்மை அக்கினியில தரிசித்தார். यशायाह आपको दर्शन दिया, அவனை தீர்க்கதரிசியா மாற்றினீர். उसे भविष्यद्वक्ता आपने बना दिया। இந்த ஜெனோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளையை, मेरे साथ प्रार्थना करने वाले तेरे बच्चों को மகனை உம்முடைய கரத்தில் தருகிறேன்ப்பா. उस बेटे को तेरे हाथ में देते हैं। உம்முடைய மகளை உம்முடைய கரத்தில் उस தருகிறேன். बेटी को तेरे हाथ में देते हैं। உம்முடைய அக்கினியை தரிசிப்பதற்கு, आपके अग्नि का दर्शन करने के लिए, அக்கினிக்குள்ள உம்மை தரிசிப்பதற்கு अग्नि के अंदर तेरी दर्शन करने के लिए கண்களை திறந்து தாரும். आंखों को खोल दीजिए। கண்களை திறந்து தாரும். आंखों को खोल दीजिए। கண்களை திறந்து தாரும் அப்பா. आंखों को खोल दीजिए प्रभु। நீங்க ஆசீர்வதிங்க, आप आशीष कीजिए, வழி நடத்துங்கப்பா. चलाइए। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशू मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता, ஆமென். आमीन। கர்த்தர் உங்களோட ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष दे। நான் மோசஸோடு இருந்தது போல मैं जिस प्रकार मूसा के साथ था, உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லிருக்கிறாரு. तेरे साथ भी रहूंगा करके कहा। உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, तेरे से ना हटूंगा, நான் உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லிருக்கிறார். ना ही तुझे छोड़ूंगा करके कहा है। உங்களுடைய வாழ்க்கை மோசஸுடைய வாழ்க்கை போல மாறட்டும். आपका जीवन मूसा के जीवन के मानित होने दो। கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीष करे। आमीन। आमीन।